இது ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தில் வாழும் சிறிய மாணவன் மைலோ மனிதன் உடலும் பூனை முகமும் கொண்டவன். அவனுக்கு பச்சை கண்களும் மஞ்சள் பருத்தி முகமும் உள்ளது. கிராம மக்கள் அவனை பார்த்து ஆச்சரியமாக பார்க்கின்றனர். ஒருநாள் கிராமத்தின் கால்நடைகளுக்கு ஒரு புது பிரச்சினை வந்தது. அங்கிருந்த ஆடுகள், மாடுகள், கோழிகள் எங்கு போனது என்று அனைவரும் பதற்றமாக பார்க்கின்றனர். மைலோ தைரியமாக கிராமத்தின் எல்லையில் நின்று கொண்டிருக்கின்றான். அவனின் கண்களில் நிலைத்தமான விருப்பம் தெரிகின்றது. அப்போது ஒரு அறிவான பெரியவர் நீண்ட தாடியுடன் மாயக்காட்டுக்கான வழியை காட்டி பிரச்சினையை விளக்கிறார். மைலோ தன் பூனை நாக்கை தரையில் வைத்து ஸ்னிஃப் செய்து ஒரு ஆரஞ்சு ஒளியை கண்டுபிடிக்கின்றான். அவன் சுற்றியிருக்கும் பசுமையான மரங்கள் மற்றும் பருத்தி தாவரங்கள் மை சொற்களுடன் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன. இப்போது மைலோ அந்த மாயா காட்டில் நுழைகிறான். அது கசிந்த மரங்களும் ஒளிரும் கரும்புகளும் மின்னும் பட்டைகளும் நிறைந்த காடாகும். அவன் சிரமமாக நுழைவதையும் அதே சமயம் அதிர்ச்சி உணர்ந்ததும் தெரிகிறது. மைலோ ஒரு கசிந்த மரக்குடிசையை கண்டுபிடிக்கின்றான். அதன் சுற்றிலும் திருடப்பட்ட விலங்குகள் குவியப்பட்டுள்ளன. கோபின்கள் அந்த இடத்தில் தங்களுடைய கொள்ளைகளை எண்ணி நகைச்சுவையுடன் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். நம்பிக்கையோடு மைலோ கோபின்களுக்கு எதிராக நின்றான். அவன் பச்சை கண்கள் அவன் தைரியத்தை நிரூபிக்கின்றன. கோபின்கள் தங்களது திருட்டுகளை கைப்பற்றிக் கொண்ட நிலையில் அவனை எதிர்கொள்கிறார்கள். கோபின்கள் மைலோவை பார்த்து சிரிக்கின்றனர். அவன் மிகவும் சிறியவனாக இருப்பதால் அவரை எதிர்த்து நிற்க முடியாது என்று நினைக்கின்றனர். அவர்கள் தங்களுடைய திகட்டான பற்களுடன், கசிந்த கயிறு மற்றும் கம்பிகள் பிடித்திருப்பதுடன் பெருமை பெற்ற முகங்களுடன் உள்ளனர். மைலோ சக்தி வாய்ந்த குரலுடன் மியாவ் என்ற முழக்கத்துடன் காட்டின் எல்லையில் ஒலிக்கின்றான். அவன் கண்களில் உறுதியும் வேகமும் வெளிப்படுகின்றன. நூற்றுக்கணக்கான பூனைகள் வெவ்வேறு அளவுகளிலும் நிறங்களிலும் வனப்பகுதியிலுள்ள நிலப்பரப்பிற்கு ஓடி வருகின்றன. அவை அழகாக குதித்து அவற்றின் கண்கள் ஒளிர்கின்றன. கோபின்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றன. பயந்த கோபின்கள் தங்கள் குடிசைக்கு ஓடி சென்று அலைந்து ஓடுகிறார்கள். அச்சமில்லாத பூனைகள் அவர்களை தொடர்ந்து விரட்டுகின்றன. காட்டில் பரபரப்பு மிகுந்த காட்சியொன்று உருவாகிறது. மைலோ மெதுவாக கயிற்றுகளை திறந்து திருடப்பட்ட ஆடுகள், கோழிகளுக்கு விடுதலை அளிக்கின்றான். அந்த விலங்குகள் அமைதியாக நிவாரணத்தை உணர்ந்து மைலோவை பின்தொடர்ந்தன. மைலோ விலங்குகளை முன்னிட்டு கிராமத்திற்கு திரும்புகிறான். அவன் பூனை முகம் பெருமையுடன் ஒளிர்கிறது மற்றும் அந்த விலங்குகள் அவனை பின்தொடர்ந்து வருகின்றன. கிராம மக்கள் மைலோவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஆரவாரத்துடன் மற்றும் கைத்தட்டலுடன் அன்புடன் வரவேற்றார். குழந்தைகள் சிரித்து மகிழ்ச்சியுடன் கிராம பெரியோர் மைலோவுக்கு இதயம் நிறைந்த நன்றி சொல்லினர். இப்போது கதை முடிகிறது. பார்த்ததற்கு நன்றி. இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும்.